கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எந்த துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் ஜெபத்தின் தலைப்பு கூக்குரல் ஜெபம். இதற்கு ஆதாரமான வசனம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். கூக்குரலை கேட்டேன், வேதனைகளை அறிந்திருக்கிறேன். இப்போ ஜனங்கள் இடுற கூக்குரலை கர்த்தர் கேட்குறாரு. நம்ம நினைப்போம், நிறைய சமயம் நம்ம ஜெபிக்கிறோம், நிறைய சமயம் நம்ம கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறோம், அப்போ நம்ம கர்த்தரை நோக்கி புலம்புறோம், நம்ம அழுகுறோம். அவர் கேட்குறாரா இல்லையா, ஏன் ஜெபத்துக்கு பதிலே வர மாட்டேங்குது அப்படின்னு நமக்குள்ள அநேக சந்தேகங்களும், அப்புறமா ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி அங்கலாய்ப்பாக இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஜனங்கள் எடுக்கிற கூக்குரலை நான் கேட்டேன். இன்றைக்கி நம்ம எடுக்கிற கூக்குரலை கர்த்தர் கேட்டு அவர்கள் படுகிற வேதனைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். அப்போ கூக்குரல் ஜெபம் அப்படின்னா ஒரு சாதாரண ஜெபம் இல்லை. நம்ம மனசு உடஞ்சி நம்முடைய ஆன்மாவில் உதவியற்ற நிலையில் யாரும் நமக்கு உதவி செய்யலை அப்படின்னு நம்ம கதறி பரலோகத்தின் தேவனை நோக்கி நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த கூக்குரல் தேவ சந்நிதியில் போய் எட்டுது, அது பரலோகத்தை போய் அசைக்குது. தேவன் வார்த்தைகளுக்கு மேலே நம்மளோட மனதின் அழுத்தத்தை அவர் பார்க்குறாரு. நம்ம வார்த்தைகளை சொல்கிறோம், ஆனால் நம்ம மனசை அவர் பார்க்குறாரு. கூக்குரல் ஜெபம் தேவனுடைய கவனத்தை ஈர்க்கும். அவங்க சொல்கிறாங்க, அவங்க அடிமைத்தனத்தில், அவங்க படுற உபத்திரவத்தில் நான் அவங்கள பார்க்குறேன். ஆளோட்டிகள் நிமித்தம் அவங்க படுகிற வேதனைகளை நான் என்ன பண்ணுறேன், அறிந்திருக்கிறேன். அப்போது நம்ம இதில் என்னென்னா, மனிதர் கேட்காத குரலை அவங்க கத்துறதை அங்கே இருக்கிற மனுஷங்க கேட்டிருப்பாங்க, ஆனால் கேட்டிருந்தாலும் அவங்க எந்த உதவியும் செய்யலை. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நான் உன் கூக்குரலை கேட்டேன், உன்னோட வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். மனிதர் கேட்காத குரலை கூட தேவன் கேட்குறாரு. நம்ம மறைக்கப்பட்ட கண்ணீர் தேவனுக்கு தெரியும். நம்ம அழுகிறது யாருக்குமே தெரியலன்னு நினைக்க வேணாம். கர்த்தருடைய பிள்ளைகளை நிச்சயமாக நம்ம அழுகிற அழுகையை கர்த்தர் பார்க்குறாரு. நம்மளுடைய கூக்குரல் விடுகிற ஜெபம் தேவன்கிட்ட போய் நமக்கு ஒரு விடுதலை கொண்டு வரும். அப்போ அவருங்க ஜனங்கள் இஸ்ரவேல் மக்களுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டு நினைத்ததுக்கப்புறம் சும்மா இல்லை, உடனே என்ன பண்ணுறாரு, மோசையை கூப்பிட்டு, நீ போய் அவங்களை விடுதலையாக்கி கொண்டு வாப்பா, அவங்கள நான் பாலும் தேனும் விடுகிற தேசத்துக்கு நான் கொண்டு போவேன். நம்ம கூக்குரலை இட்டு கத்தி ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட போய் முறையிடும்போது தேவன் நம்முடைய கூக்குரல்களை கேட்டு நம்ம படுகிற வேதனைகள்லேருந்து என்ன பண்ணுவார், விடுதலையாக்குவார். அன்னால் தேவ சமூகத்தில் போயிட்டு அவங்க பண்ண ஜபமே அவங்களோட கூக்குரல் தான். அவங்க மனதில் இருக்கிற பாரத்தை கர்த்தர்ட்ட சொன்னாங்க. பிள்ளை இல்லையேன்னு உடஞ்ச இருதயத்தோடு அந்த அம்மாவுடைய வாயை திறந்து கத்தலே அவனை மனசால் அவங்க கூக்குரல் இட்டாங்க. கர்த்தர் அந்த கூக்குரலை கேட்டு அவனோட மலடுத்தன்மையை கர்த்தர் மாற்றி போட்டார். அநேகர் மத்தியில் அந்த அம்மாவுக்கு அவமானமாக இருந்துச்சு. ஐயோ, ஒரு பிள்ளை இல்லைன்னா 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. ஆனாலும் அந்த அவமானத்தை கர்த்தர் மாற்றி அதை மகிமையாக மாற்றி கொடுத்தார். பிறந்த சாமுவேல் தீர்க்கதரிசியாக இருந்தார். இஸ்ரவேல் மக்களை சரியாக வழி நடத்தினார். அவங்க காத்திருந்ததுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தாரு. இன்றைக்கி நம்முடைய கூக்குரல் கூட கர்த்தர் கேட்டு நம்ம வாழ்க்கை இருக்கிற எல்லா மலட்டுத்தன்மைகளும் மாறணும். நம்முடைய அவமானங்களை கர்த்தர் மகிமையாக மாற்றி கொடுக்கணும். நமக்கு காத்திருக்கிறதுக்கு கர்த்தர் பதிலை கொண்டு வரணும். 3வது நம்ம யாரை பார்க்கணும்னா, பர்த்திமேயு. அவர் கூக்குரல் இருக்கிறாரு, தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இறங்குங்க, இயேசுவே எனக்கு இறங்குங்க அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. அப்போ அங்கே சொல்கிறாங்க, நீ அமைதியாக இருப்பா, நீ கத்தாதப்பா, சத்தம் போடாதப்பா, அமைதியாக இருந்தார். ஆனால் இவர் போட்ட கூக்குரல் யார்கிட்ட கேட்டதோ இல்லையோ, இயேசு நின்றார். நிற்கணும், நம்ம கூப்பிட்ற கூக்குரல் அவரை நிற்க வைக்கணும். அவர் நின்று நம்மளை திரும்பி பார்க்க வைக்கணும். அப்போ அவர் சொல்கிறாரு, கூட்டம் அவர் தடுக்கலாம், அப்புறமா சூழ்நிலைகளை அமைதிப்படுத்தலாம். ஆனால் கூக்குரல் ஜெபம் இயேசுவை நிறுத்திச்சு. ஜனங்க கத்தாதப்பா, அமைதியாக இருப்பான்றாங்க, அந்த கூட்டம் நெரிசல் இருந்தது. ஆனாலும் அந்த பர்த்திமேயு போட்ட கூக்குரல் இயேசுவை தடுத்து நிறுத்திச்சு. அதனோட விளைவு என்ன, பிரதிபலன் என்ன, அந்த குருடனுக்கு கர்த்தர் பார்வையை கொடுத்தார், அவன் வாழ்க்கையே மாறிச்சு. அப்போ நம்மளோட கூக்குரல் ஜெபம் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மந்த தன்மைகள், அதாவது மங்கலான காரியங்களை கர்த்தர் மாற்றி இயேசுவை நின்று நமக்கு அற்புதத்தை செய்ய வைக்கும். கூக்குரல் ஜெபம் சங்கிலிகளை உடைக்கும். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணி துதிச்சு பாடினாங்க. அவங்க கூக்குரல் இட்டாங்க. கர்த்தர் பூமி அதிரத்தக்கதாக கதவுகள் திறந்தது. அந்த கூக்குரல் ஜெபம் கட்டுகளை உடைக்கும், கதவுகளை திறக்கும், அற்புதத்தை உண்டாக்கும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அடைப்பட்ட கதவுகளை திறக்கணும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் கர்த்தர் உடைக்க வைக்கணும். நம்மளோட வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும்னா நம்முடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் போய் எட்டணும். நம்மளோட உடைந்த உள்ளங்களை நம்ம கூக்குரல் தேவனுடைய சத்தத்தை கேட்கணும்.
அவர் சொல்கிற சங்கீதத்தில் வசனங்குது, அவர் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள் கத்தனை சமீபமாக இருக்கிறாரு. நம்ம நொறுங்கி கூக்குரலிடும் போது நம்ம பக்கத்தில் வந்து நின்றுவார். பெருமையாக கூப்பிட்டா கத்தர் வரமாட்டார். தாழ்மையுள்ளவர்களுக்கு கத்த கிருபை கொடுக்குறார். பெருமையுள்ளவர்களுக்கு கத்த எதிர்த்து நிற்பார். அப்போ நம்ம தாழ்மையாக கூப்பிடும்போது எப்போல்லாம் நம்ம கூக்குரல் படணும். நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள் தாங்க முடியலையா, அப்போ கூக்குரல் போட்டு இயேசுவே எனக்கு மனம் இறங்குங்க. ஊழியத்தில் போராட்டமா, நோய்களில் நம்ம தீராத வியாதியில் கஷ்டப்படுறோமா, இல்லை சில ஜபங்களுக்கு பதில் வர தாமதமாகுதா, பாவம் பாரம்ல போட்டு அழுத்துதான், இந்த சமயத்தில் நம்ம கூக்குரல் போட்டு நம்ம ஜெபிக்கும்போது தேவனாகிய கத்த நம்முடைய கூக்குரலை, அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன். அப்படி கூக்குரல் இட்டு ஜெபிக்கும்போது தேவனுடைய கவனம் நம்ம பக்கமாக திரும்பும். நமக்கு பதில் விரைவாக கிடைக்கும். நம்முடைய மன பாரங்கள் எல்லாம் அகலும். அற்புதங்களை கத்தர் கொண்டு வர வைப்பார். நமக்கு விடுதலையே உண்டாக்கும். இன்றைக்கி கூட நம்ம கண்ணீரை யார் பார்க்குறாங்களோ இல்லையோ கத்தர் பார்க்குறாரு. கண்ணீரோடு நம்ம செய்யப்பட்ட ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது. நம்முடைய கூக்குரல் ஒரு நாளும் வீணாகாது. நான் துன்பத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தாரையோ நான் சொல்கிறாரு. நான் நோக்கி கூப்பிட்டேன், ஆனால் அவர் எனக்கு செவி கொடுத்தாரு. இன்றைக்கி கூட நம்முடைய எல்லா இடுக்கண்களையும் எல்லா உபத்திரங்களையும் அவர் பார்க்குறாரு. பார்த்தது மட்டும் இல்லை, நம்முடைய கூக்குரலை அவரை கேட்குறாரு. படுகிற வேதங்களை அறிந்திருக்கிறாரு. நிச்சயமாக நமக்கு ஒரு இரட்சகனை அனுப்பி தேவனாகிய கத்தர் நம்மளை முழுமையாக விடுதலை ஆக்குவாராக. ஆமேன்.